ஐ நோ திஷாவை நினைச்சு இன்செக்யூர் ஆகிறா, பொசசிவ் ஆயிடுறா. அதுக்காக நான் ஆலியாவை சீட் பண்றேன்னு அர்த்தம் இல்லல்ல. அவளை சந்தோஷமா வச்சுக்கறதா எப்பவும் நினைக்கிறேன். ஆனா அவ எப்பவுமே என்னை எப்படி திரும்ப நினைக்க வைக்கிறா, ஐ சீட் இருந்தேன். என்னால அதை ஏத்துக்கவே முடியலப்பா. சில நேரங்கள் எனக்கு எப்படி தோணும் தெரியுமா, இந்த உறவை முடிச்சிடலாம் தோணுது. ஜஸ்ட் ரிலாக்ஸ், காம் டவுன், கொஞ்சம் மூச்சை இழுத்து விடு. ஆலியா மேடம், அவளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இதுக்கான தீர்வு உங்க 2 பேருக்கிட்ட தான் இருக்கு. அதனால எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவிடு. டோன்ட் டூ எனிதிங் இன் ஹையஸ்ட். அவசரத்துல எதுவும் பண்ணிடாத, சரியா? காம் டவுன் யா. லெட்ஸ் கோ இன், வா. ஏ திஷா, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? இங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே, நான் தான் நீங்களும் இருக்கணும்னு என்ன நினைச்சேன். அவசியம்? உனக்கு போர் அடிக்கும்னு சொல்லி என்னையும் இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. பாருங்க, இன்விடேஷன்ல எழுதி இருந்தது வித் ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி யாரு? அக்கா, அங்க பாத்தீங்களா? அவரு மிஸ்டர் ஜுனைஜா, அவரு மிஸ்டர் குரானா. உங்களுக்கு தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னு? குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பிசினஸ் பண்ணுவாங்க போல. மியூசிக் இண்டஸ்ட்ரியிலயும் அவங்களோட பிசினஸ் இருக்கு. திஷா, அப்படின்னா அவர் இங்க வருவார்ல? நிச்சயம் வருவாரு. திஷா, கம் ஹியர். ஹாய். எஸ். ஹலோ, ஹாய். மிஸ்டர் ஜுனைஜா, மிஸ்டர் குரானா, இவங்க தான் என்னோட சிஸ்டர். ஹலோ. ஹலோ. ஹாய். இவங்களும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி இவங்களுக்கு ராக் மியூசிக் சுத்தமா பிடிக்காது. ஆனா கிளாசிக்கல் மியூசிக் ரொம்பவே பிடிக்கும். இவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கூட தெரியாது. That's interesting. உங்க சிஸ்டரோட விருப்பம் உங்கள மாதிரியே இருக்கு. பியூட்டிஃபுல். எங்களுக்கும் போட்டு காட்டுவீங்களா உங்களோட கலெக்ஷன்ஸ? Mr. Mehra, please come. நாம பிளான் பண்ற மீடியா ஈவென்ட்ட திஷா ஹேண்டில் பண்றவாங்க. தட்ஸ் குட் பிகாஸ் ஷி இஸ் பிரில்லியன்ட். ரொம்ப புத்திசாலி. யூ நோ திஷா, அவங்க சிஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. இவங்க பேர் பிரக்யா. ஷி லவ்ஸ் ஓல்ட் சாங்ஸ், நோ நாட் ராக் சாங்ஸ். உங்களுக்கு ஃபேனே ஆகாத ஒரே ஒரு லேடி இவங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ. நான் இதோ வந்துடுறேன். ஏதோ ஒரு விஷயம் பிரக்யா அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இதுதான் ரிஷியோட ரூமா? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியலனா ஒன்னா சேர்ந்து செத்து போயிடணும். எல்லாம் உன்னோட தப்பு தான் ரிஷி. உன்னாலதான் நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்க முடியல. இது நம்ம தப்புக்கு தண்டனையே எடுத்துக்கிறதா இல்ல நம்ம தலையை எழுத்தா? நம்ம ஒன்னா வாழதான் முடியல, ஆனா ஒன்னா சாகலாம். நாம இல்லைனாலும் நம்ம ஆத்மா ஒன்னா சேரும். நீ மாற மாட்டியா? நான் மாற மாட்டேன்னா? உன் மனசுல ஏதாவது கேள்வியோ இல்லனா ஏதாவது கேட்க வேண்டியதோ இருந்ததுன்னா முகத்துல நல்லா தெரியுது. இப்ப நீ கேட்க நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. நான் ஏன் உங்களை கேட்க போறேன் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு?
நீங்க எப்படி இருக்கீங்களோ எனக்கு அப்படியே பிடிக்கும். சொல்ல போனா நான் உங்களை மாதிரியே மாறிடணும்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்துல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல நிக்கிறீங்க. சோ குட். சரி, நான் கேள்வியை வேணா தப்பா கேட்டிருக்கலாம். ஆனா நீ ஏதோ கேட்க நினைக்கிற. உன் முகத்திலேயே அது நல்லா தெரியுது. கேளு. நான் கேட்க நினைச்சது என்னன்னா, கேட்காம விட மாட்டீங்க போல. நான் எப்பவும் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன்கள்ல ரொம்பவே உடைஞ்சு போய் உட்காந்துடுறேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க எப்பவும் ஒரு பாறை மாதிரி கம்பீரமா இருக்கீங்க. எந்த விஷயத்த நம்புறீங்களோ அதை விட்டு விலகாம இருக்கீங்க. எப்படி? ஈஸி இல்லதான். சில நேரங்கள்ல நமக்கு எது சரின்னு படுதோ அதுக்காக நமக்கு நெருக்கமானவங்களே எதிர்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா அது யாருக்குமே பிடிக்காது. எல்லாருக்குமே அன்பு தானே பிடிக்கும். அன்புக்கு எதிராக எதையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தண்டனை மட்டும் கேட்காமலே கிடைக்கும். சில நேரம் எனக்கு தோணும் எல்லாமே பழையபடி ஆயிடக்கூடாதான்னு. அட்லீஸ்ட் அப்படி ஆனாவது பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு தோணும். குறைந்தபட்சம் கண்ணோட கண் வச்சு பாக்குற மாதிரியாவது இருக்கணும். எப்படி எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நார்மல் ஆகும்னு நீ நினைக்கிற? ரொம்ப சிம்பிள். பிரியங்கா விஷயம் உங்க 2 பேரும் இடையில வரக்கூடாது. அவ உயிரோடு இருந்ததுன்னு எங்களுக்கு இடையில வரத்துக்கு வாட்? உன்கிட்ட எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆனா பிரக்யாவால அந்த பையன் அந்த ரிஷிக்கு கிடைச்ச சப்போர்ட்னால பிரியங்கா கடைசியில தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. சூசைட்? ஆமாயா, அது பிரியங்காவோட சூசைட் நோட்ல நான் படிச்சேன். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த பிரியங்காவை கண்டுபிடிக்கணும். அவ நிச்சயமா உயிரோட தான் இருக்கா, அதுவும் இந்த ஊர்லயே. ஆனா எங்கன்னு தெரியல. ரன்பீர், கொஸ்டின் பேப்பர் எங்க தெரியும் கிடைக்கல. எனக்கு என்னமோ சார் அதை புக்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே டவுட் வராம. நான் நிறைய படங்கள்ல பாத்திருக்கேன். ரன்பீர், ரன்பீர், ரன்பீர் எங்க தான் போயிட்ட? ரன்பீர், அட ரன்பீர், அட உனக்கு என்ன தைரியம்? நம்ம இந்நேரத்துக்கு இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ப்ரோ. ரன்பீர் தூங்காத, இல்லனா எனக்கும் தூக்கம் வந்துரும். நீ எப்படிதான் தூங்குற? நான் குடிச்சதுல ஏதோ கலந்து வச்சிருக்காங்கடா. என்னதான் கலந்து வச்சிருந்தாங்க? எழுந்துரு, எழுந்துரு. ஆரியன், இது நீ ஏன்டா எனக்கு 2 தெரியுற? என்ன ப்ரோ? யாருமே பக்கத்துல இல்ல, நீங்க என்ன உளறீங்க? டேய், நீங்க எப்படா ட்வின்ஸா பண்ணீங்க? இந்த ஒருக்கான ஆரியன், இவனை எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாருங்க சார்? சாரி, என் பேர் ரன்பீர் கோலி. ஹாய் ஆரியன் பார்ட் 2. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? என்னோட பேஸ்பால் பேட் எங்க? உங்களுக்கு இந்த நடுராத்திரில பேஸ்பால் விளையாடணுமா? அந்த திருடங்க என்னோட ஸ்டடி ரூம்ல இருக்காங்க. அங்க இருக்கு. இங்க பாருங்க, ஒருவேளை 2 பேரா வந்திருந்தா? உனக்கு என்ன பயம்? நாமளும் 2 பேர் தானே. இருங்க, நானும் ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போலாமா? பிரின்சிபல் வீட்டுக்கே வந்திருக்காங்கல்ல, நிச்சயம் பாட புகட்டி தான் அனுப்பணும். நாம இப்ப இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெயிட்டிங். ஆனா ரியா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் தானே? ஃப்ளைட் எப்பயோ லேண்ட் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு அவ எப்பயோ பேகேஜ் கலெக்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் ஏன் லேட் ஆகுது? ரியா வந்துட்டா. ஹாய் கேர்ள்ஸ். ஹலோ. How are you? How are you? Fine. Hi baby, how are you? What's up? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good. Girls, it's really hot. நம்ம வண்டியில உட்கார்ந்துட்டு ஏசி ஆன் பண்ணிட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, நீ இப்பவே இவ்ளோ சூடா இருந்தா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உன் மூளை வெடிச்சு செதறிடும் போலயே. ரியா, நானும் தியாவும் பிராச்சியா ரன்வீர் கூட பார்த்தோம். சோ பிராச்சி ரன்பீருக்கு க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. இன்ச்சிங் டுவர்ட்ஸ் ரன்பீர். அதோட இந்த நியூஸ் நமக்கு நல்லதில்ல. குறிப்பா உனக்கு. ஏன்னா காலேஜோட விஷ் லிஸ்ட்ல நீ மட்டும் தான் இருக்க. யார் அது விஷ் லிஸ்ட்? அது என்னன்னா, காலேஜ் முழுக்க தெரியும் ரன்வீருக்கு ஒருத்தி கேர்ள் ஃப்ரெண்டா வரணும்னா அது நீயா மட்டும் தான் இருக்க முடியும். நாங்க சொல்றதுக்கு இது அர்த்தம் இல்ல. சம்திங் ஃபார் ரன்பீர். நீ ரன்பீரை நினைச்சுக்கிட்டு இருக்கங்கிறது. ஒருவேளை பிராச்சி ரன்பீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா உன்னோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மி ஆயிடும். நீ ரியா மெஹரா. யூ வில் ஆல்வேஸ் பி பாப்புலர். சாட்லி ரைட். கொஞ்சம் கார் டிக்கி ஓபன் பண்றியா? நான் பேக் எல்லாம் வைக்கணும். ஓகே. உங்களோட பிரச்சனையை நீங்க தான் சால்வ் பண்ண முடியும். பட் பேக் வச்சதுக்கு அப்புறம்
இப்ப ஒரு நிமிஷத்துல உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன். இப்ப ரன்பீரை சந்திச்சு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் டு பிராச்சி. நான் சொன்ன உடனே அவன் பிராச்சி கிட்ட பேசுறத நிறுத்திடுவான். நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் நடுவுல ஏதாவது ஓடிட்டு இருக்கானா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் இப்ப பார்ட்டி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். Forget it out. நான் இப்பவே டாடிய போய் பார்க்கணும். அவர்கிட்ட நான் பாரிஸோட அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணணும். கார் நான் ஓட்டுறேன். தேங்க்யூ so much. Girls sit in a car. அவளுக்கு ஒன்று ஆகுதுன்னா அது கெட்ட பேர் மட்டும்தான். நான் ரன்பீருக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேட்குறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல அப்படிலாம் பார்க்காத. சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம். நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ பண்ணிட்டேன்ற மாதிரி பாக்குற. அதானே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வாய மூடு. நான் யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன யோசிக்க விடாம பேசி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. பிராச்சி, நான் ஏன் டிஸ்டர்ப் பண்றேனா? நீ ஏதோ பயங்கரமா யோசிச்சு வச்சிருக்கே என்னமோ. நீ அங்க போய் டைரக்டா ரன்பீர் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டனா? கோவமா? ஆமா, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு வர ஆத்திரத்துல ஜுவாலாமுகி மாதிரி மாறி அப்படியே வெடிக்கணும் போல இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நேரத்துல நான் என் வீட்டை பத்தி நினைக்காம அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கணும்? என் வீட்ல நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கணும். ஆனா நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாதி ராத்திரில எங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? டாக்ஸில நீ அவனை பத்தி நினைக்காம உன் பெட்ல படுத்துக்கிட்டே நிம்மதியா தூங்கிக்கிட்டே அவனை பத்தி நினைக்கணும்னு நினைக்கிற? இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வீட்ல இருந்தா இவ்ளோ வயலண்டா யோசிச்சிருக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமா, அப்படியே வச்சுக்கோ. போதுமா? பிராச்சி, வயலண்டா யோசிக்கலனா வேற எப்படி யோசிப்பா? இங்க பாரு, ரன்பீர் போன்லயே காமிச்சிட்டா அவன் பிரின்சிபலோட ஸ்டடி ரூம்ல இருக்கேன்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ வந்து அவனை கூட்டிட்டு போவேன்னு நினைக்கிறான். இல்ல இல்ல இல்ல, ரன்பீர் போன் பண்ணல, நான் தான் அவனுக்கு போன் பண்ண. மறந்துட்டியா? இருக்கட்டும், நீ தான் அவனுக்கு போன் பண்ண. ஆனா கோவமும் உனக்கு தானே இருக்கு. நீ அவனை சந்திக்க போறனா? அண்ணா, நீங்க வண்டி நிறுத்துங்க. ஒரு நிமிஷம், என்னாச்சு? இடம் வந்துச்சா? இன்னும் போய் சேரல. நான் எதுக்கு நிறுத்த சொன்னேன்னா, உன்னை முதல்ல வண்டி விட்டு கீழே இறக்கணும். நீ கீழே இறங்கு. இல்ல பிராச்சி, நடுராத்திரி ஆச்சு. நான் இல்லாம நீ எப்படி போவ? என்ன பத்தி கவலைப்படாத, நான் போய்க்குவேன். நீ கிளம்பு. பிராச்சி, நான் உன்னை பத்தி நினைச்சு சொல்லல. நான் ரன்பீரை நினைச்சுதான் சொன்னேன். பாவம், நீ கோவத்துல அவன்கிட்ட என்னென்னமோ பேசிடுவ. ஆனா அவனுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு வேணும். பிராச்சி, நீ என்னையும் கூட கூட்டு போ. இறங்க. இல்ல, நான் இறங்க மாட்டேன். நீ இறங்கலனா நானே இறங்க வைக்கிறேன். சரி, சாரி. ப்ளீஸ் மறுபடியும் ப்ளீஸ் சொல்லு. ப்ளீஸ் பிராச்சி, ப்ளீஸ். எக்ஸாக்ட்லி. இப்படியே வாய முடிக்கிட்டு வாயை திறக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஐ ஸ்வேர் பிராச்சி. யோசிக்க விடு, என்ன யோசிக்க விடு. வாய மூடு. உங்க சண்டை முடிஞ்சதா? வண்டி எடுக்கலாமா? ப்ளீஸ் ஓட்டுங்க, ப்ளீஸ். அது சரி பிராச்சி. இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, பிரின்சிபல் சாருக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா? பொண்ணுனா? பட் நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்களா? நீ என்ன நினைக்கிற? அவசியம் இல்லாத விஷயத்துக்கு நான் கோவப்படுவேன்னா, நான் தேவையில்லாத விஷயங்களை எப்பவுமே என் மண்டையில போட்டுக்கிறதும் இல்லை, கோவப்படுறதும் இல்லை. எனக்கு எதிராக நீ நிக்கிறதுனால தான் நான் கோவப்படுறேன்னு நீ நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு எதிராக எப்பவும் இல்ல. நான் உண்மைக்கு தான் துணையா நிக்கிறேன். சரி, ரிஷி பண்றதா உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, நான் கோவமா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். ஆனா என் கோவத்தை விட அதிகமா இருக்கிறது நீ ரிஷி மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன முயற்சி பண்ணணும் சொல்லு. நான் என்ன முயற்சி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே என்னாலதான். ஐம் சாரி. உன்கிட்ட பேசுன, உன்னை சந்திச்சேன், எல்லாமே சரி பண்ண முயற்சி பண்ண. இட்ஸ் மை ஃபால்ட். எனக்கு தெரியாது ரிஷி என்னை விட உனக்கு இம்பார்ட்டன்ட்னு. எனக்கு உண்மையாவே தெரியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியலனா விட்டுருங்க. ஆனா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் ரிஷி, இட்ஸ் அபவுட் மீ. என்னோட சிந்தனை, கொள்கை எல்லாமே என்னோட சாய்ஸ். அதெல்லாம் சரி. ஏங்குறீ? என்ன ஏன்? எனக்குன்னு ஒரு இடம் இல்லாத போது நான் அங்க பேசணும். நீ இரு. உண்மைக்கு துணையாவே எப்பவுமே இரு. அதுக்கே துணையா இரு. எனக்கே துணையா இருக்கணும். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ப்ளீஸ். இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம்.
அண்ணா நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, அங்க பின்னாடி பார்க் பண்ணுங்க, நாங்க இப்பவே வந்துடுறோம். சரிங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பிரின்சிபல் சாரோட வீடு. இந்த ரன்பீருக்கு படிக்கிறதுக்கு துப்பு இல்ல, காலேஜ்ல பாப்புலரா இருக்கணும், அதுக்கு நிறைய மார்க்ஸ் வேணும், அதுக்கு क्वेश्चन பேப்பர் சுருட்டணும். வா வா சீக்கிரம் வா. கௌரமா கௌரமா முழிச்சிட போறாங்க, எல்லாரும் முழிச்சிட போறாங்க, முழிச்சிட போறாங்க. Are you okay? பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? Yeah, I'm fine, Bro, I'm fine. சத்தம் போடாத, வந்துட போறாங்க. நீ கூல். டேய் அங்க யாரோ நிக்கிறாங்க. பேசாத. டேய் ப்ரோ என்ன பண்ற? அங்க என்ன இருக்கு ப்ரோ? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ராச்சி, சகானா, நீங்களா? உள்ள வாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேளை நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க, இல்லனா நாங்க மாட்டி இருப்போம். தெரியுமா? ஓ சகானா. அட ப்ரோ, ஒரு நிமிஷம். இது மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மாட்டிக்கிட்டதுக்கு முன்னாடியா குடிச்சிட்டே வந்தீங்களா இங்க? அது இப்போ ரொம்ப முக்கியமா. அவன் எப்படியோ குடிச்சிட்டான். விட என்ன பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியுது. உனக்கு இத பார்த்தா தெரியல? நான் ஒன்னும் குடிக்கவே இல்ல. நாம தான் அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போனோம். நீதான் அவனை கட்டாயப்படுத்திருப்ப. நீதான் அவனை கட்டாயப்படுத்தி அப்புறம் ஏமாத்தி குடிக்க வச்சிருப்ப. நீ அவனை கம்பல் பண்ணேன்னு உண்மையை சொல்லு. நானா அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். நான் ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல. அவனுக்காக தான் நான் வந்திருக்கேன். வாயை மூடு. What is he doing? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கத்துற? தூங்குறது இருந்தா போய் தூங்கு போ. வாயை மூடு. உனக்கு சத்தம் கேட்டதா? எனக்கு மட்டுமா இந்த தெருவுக்கே கேட்டிருக்கா? யாரோ பொண்ணுதான். பொண்ணுனா தனியா வந்திருக்க மாட்டா. ஒருவேளை பையன் இருந்தா? நண்பன் படத்துல மாதிரி பின்னாடி வா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க நம்ம ரெண்டு பேருமே இதை சமாளிச்சிடலான்னு. ஆமா, சமாளிச்சிடலாம். ஒருவேளை இந்த क्वेश्चन பேப்பர் இருக்குல்ல, அதான். क्वेश्चन அவன் திருட போறான். அவனை தடுக்காம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நிறுத்து அவனை. ரன்பீர், என்ன பண்ணிட்டு பயமுறா? ஆரியன், இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. இவனுக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே. சரியோ தப்போ எப்பவுமே கூட தானே இருப்பாங்க. எவ்வளவு கேவலமான லாஜிக் இவன் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கான். பிராச்சி, அவனை விட. அவனதாச்சு. அவனை தப்பான வேலையில இருந்து நிறுத்தணும். எப்படி தடுக்கிறது? நீ தானே பாக்குற. இவன் கூட சேர்ந்து நம்மளும் மாட்டிக்கிட்டோம். யாராவது பார்த்தா நம்மளும் திருட வந்திருக்கோம்னு நினைச்சுக்குவாங்க. என்னோட ஸ்டடி ரூம்ல இருக்காங்க. யார் வராங்க? நீ ஒன்னு பண்ணு சானா, நீ ஒன்னு பண்ணு. நீ வந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டே இரு. அவங்கள என்ன நான் சொல்றது கேளு. நானும் ஆரியனும் ரன்பீரை கூட்டிட்டு வெளியில போறோம். வண்டி கிட்ட போய் ஹார்ன் அடிக்கிறோம். that will be a signal. நீயும் வெளியில வந்துரு. do your best. கொஞ்சம் தெளிவா யோசி. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ரன்பீர் சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்க. ஐயோ முதல்ல வழி விடு.